நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் கும்பராசியை பார்க்கலாம் வாங்க. இந்த கும்பராசி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஆட்சி நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார். சுக்கிரன் 4 நாள் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு பண மழை பொழியக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, நல்ல வருமானம் கிடைக்க போகிறது, லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து ஏழை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பணவரவு, பொருள் வரவு, ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை. கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. 3ஆம் இடத்தில் ராகு, மேஷ ராகு, மேடான ராகு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருமணையாக்கும். ஆனால் இளைய சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, ஃப்ளாட் வாங்குவது போன்ற எந்த ஒரு அபிலாஷையோடு நீங்கள் இருக்கிறீர்களோ உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். அவர் 8க்கும் உடையவராக இருக்கிறார். அதனால் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. அவங்க கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்ப்பது என்பது தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தந்தைக்கு செல்வாக்கு மங்கச் செய்யலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் 9ஆம் இடம் அப்படின்னும்போது அந்த இடத்தில் கேது இருந்து சனி பார்ப்பது என்பது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. பாக்கிய குறைவு ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செவ்வாயும் பார்க்கிறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, உயர்மட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள் அத்துணை பேர்களுக்கும்
இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தும். நல்ல பெயரை, அதாவது நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல. ஏன்னா குரு பார்க்கிறார். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டங்கள், பதவிகள், கௌரவம், புகழ், அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 2இல் இருப்பது தொட்டதெல்லாம் உங்களுக்கு லாபமாகத்தான் மாறப்போகிறது. 12ஆம் இடத்தில் புதன், சனி இருப்பது என்பது மைத்துனர், தாய்மாமன் வழியில் செலவினங்கள், பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகள் ஏற்படும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாரம். நல்ல ஒரு பொருளாதார சேமிப்பு, நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.